ஒரு நான் முதல் கட்டமாக சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய வரலாறுங்கிறது கிட்டத்தட்ட 160 வருஷம் டீச்சர் ட்ரைனிங் காலேஜ் நடத்திட்டு இருக்கோம். ஆனா கடைசியா ஒரு டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், அதாவது பிஎட் காலேஜ் வந்து அரசாங்கம் தொடங்கினது 1968. அதுக்கு பிறகு இப்ப 70 வருஷம் அளவில் நம்ம எந்த புதிய கல்லூரி தொடங்கல. 2004 அந்த காலகட்டத்திலிருந்து தனியார் கல்வி நிறுவனங்களுக்கு நிறைய அனுமதி கொடுக்குறோம், அவங்க தொடங்குறாங்க. உடனே என்ன ஆகுது, 2010 காலகட்டத்தில் தான் இந்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய இந்த தர மேம்பாடு பற்றிய பிரச்சனை வருது. அதுக்காக ஒரு கமிட்டி போடப்படுது. அந்த கமிட்டி போடப்படுறது ஜஸ்டிஸ் வர்மா கமிட்டி. அவங்க தொடர்ச்சியா கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் தான் பிஎட் என்ற படிப்புகள் வந்து 2வது படிப்புகளாக மாறினது. அதன் தொடர்ச்சியா 2015 இருந்து 25 வரைக்கும் நம்ம 2வது படிப்புகளாக நடத்திட்டு இருக்கோம். இதுல தேசிய அளவில் நமக்கு ஒரு டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட், அதாவது டீச்சர் ட்ரைனிங் காலேஜ், டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு ரெகனைசேஷன் வந்து நேரடியாக அவங்க அப்ளை பண்றாங்க. பிரைவேட் காலேஜ்காரங்க அப்ளை பண்ணாங்க, அவங்க இன்ஸ்பெக்ஷன் நடத்துறாங்க. யூனிவர்சிட்டி பார்க்கறது நம்ம கோர்ஸ் அப்ளிகேஷன் கொடுக்கணும். இதுல ஏன் வந்துட்டு தமிழ்நாட்டு அரசினுடைய உயர்கல்வித்துறைக்கு கல்லூரி கல்வித்துறை, கல்லூரி கல்வி இணை இயக்குநர்கள் அவங்களுடைய எந்த ரோலுமே இல்லாத காலையில ஹையர் எஜுகேஷன் கமிஷன் சொன்னது, அது நம்ம அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு என்ன இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் என்ன அப்படிங்கிறத நம்ம அட்ரஸ் பண்ணணும். அடுத்து வந்துட்டு அப்ளிகேஷன் ரெகனைசேஷன் தாண்டி அட்மிஷன் அண்ட் எக்ஸாமினேஷனை பொறுத்த அளவில் அட்மிஷனுமே வந்துட்டு நேரடியா இருக்கக்கூடிய அரசு உதவி பெறும் கல்லூரிகளுக்கு மட்டும்தான் அரசு சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துல எக்ஸாம்ஸ் அட்மிஷன் நடத்துறாங்க. நாங்க யூனிவர்சிட்டியை பொறுத்த அளவுல நேரடியா யூனிவர்சிட்டி தனியார் கல்லூரிகளுக்கான அட்மிஷன் நடத்துறோம். இதை வந்து முழுமையா ஒரு குறைகளை கொண்டு வந்து தனியார் கல்லூரிகளுக்கும் கவர்மெண்டினுடைய மேற்பார்வையில் அட்மிஷன் நடத்துறதுக்கான மெக்கானிசம் உருவாக்கப்படல. அது உருவாக்கப்பட்ட ஓரளவுக்கு இந்த டிலே வந்து தாமதம் வந்து நம்ம தடுக்கப்படலாம். ஏன்னா நம்ம ஸ்டார்ட் பண்றதே ரொம்ப லேட்டா ஸ்டார்ட் பண்ணி லேட்டா முடிக்கிறது. அவங்க சொன்னாங்க அக்டோபர் டு ஆகஸ்ட்ங்கிறது ஒரு எந்த அகாடமிக் காலம் நீங்க நினைச்சா மாட்டேங்கிறீங்க. ஹையர் எஜுகேஷன் மற்ற யூனிவர்சிட்டிஸோட அகாடமிக் காலங்களோட நீங்க அலைன் ஆக மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற இஷ்யூ. இது எல்லாமே அந்த ஸ்டார்ட் பண்றதுல இன்ஸ்டிடியூஷனல் மெக்கானிசம் பெரிய அளவு தேவைப்படுது. ஸோ கவர்னன்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இதுக்கு அடுத்து வந்துட்டு 2 வருஷம் படிப்பு 4 வருஷம் படிப்பு அப்படிங்கிற ஒரு புது கான்ட்ராக்ட் இப்ப தமிழ்நாட்டில் உருவாயிருக்கு. தமிழ்நாட்டில் ஆல்ரெடி அளவு உருவாயிருக்கு. அந்த 4 வருஷம் படிப்பை வந்து நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது நம்ம எங்க போனாலும் நம்மளுடைய தனியார் கல்வி நிறுவனங்களும் அரசு கல்வி நிறுவனங்களை சார்ந்தவர்களும் கேட்டுட்டே இருக்கிறாங்க. அதை பற்றி அரசினுடைய கொள்கைகளை பார்த்து தெரியணும். அது அரசு அதுக்கு ஒரு குழு அமைக்கலாம், குழு அமைப்பு தான் அது முடிவெடுப்பாங்க. இருந்தாலும் 2 வருஷம் படிப்பினுடைய தேவை முடிந்து போனதா அப்படின்னா அதுவும் முடியல. நம்ம அதனாலதான் நம்ம தொடர்ந்து வச்சிருக்கிறோம். நம்ம பள்ளி கல்விக்கு எப்படி ஒரு தனியா ஒரு கல்விக் கொள்கையை உருவாக்கி இருக்கிறோமோ அதே மாதிரி ஆசிரியர் கல்விக்கும் ஒரு தனியான கல்விக் கொள்கை உருவாக்கணும். எனக்கு ஆசிரியர் கல்வியை பொறுத்தளவு நேரடியா வெளிப்படையா அரசு ஒரு முடிவு சொன்னாலும் இங்க பல்கலைக்கழகமோ பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய கல்லூரிகளோ அதை நடைமுறைப்படுத்த முடியும். உயர்கல்விக்கு கல்விக் கொள்கை இருக்குது, அது இல்லை அப்படின்னாலும் அது யூஜிசியுடைய வழிகாட்டுதல், ஏஐசிடியுடைய வழிகாட்டுதல், இன்னும் தேசிய அளவில் இருக்கக்கூடிய மற்ற குழுமங்களுடைய வழிகாட்டுதல் என்னவோ அதெல்லாம் நம்ம நடைமுறைப்படுத்திட்டு இருக்கோம் பரவலா. ஆசிரியர் கல்விக்கு அதே மாதிரி தேசிய கல்வி கமிஷன் கொடுக்கக்கூடிய வழிகாட்டுதல் நடைமுறைப்படுத்துறதுக்கு டான்ஸ்கியில் இருந்து ஒரு சப் கமிட்டி ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்கன்னா ஈஸியா இருக்கும். ஏன்னா அது வந்து விவாதிக்கப்பட வேண்டிய விவகாரங்கள், இது எல்லா ஸ்டாக் ஹோல்டர்ஸும் கூப்பிட வேண்டியது. That is a larger concern. So, Madam, particularly, sir, we are the largest stakeholder of the state. Okay, இப்போ எங்களுடைய இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்னது, மேடம் வந்து அவங்க கவர்மெண்ட் சைடில் சொன்னது அதே தான் எங்களுக்குமே பொறுத்து. அவங்க அக்டோபரில் ஆரம்பிக்கிறாங்க, நமக்கு வந்து ஜூன்லேயே வந்து ஹையர் எஜுகேஷனோட ரிசல்ட் வந்துடுது. பிஏ அவங்களுக்கெல்லாம் யூஜி ரிசல்ட் வந்து அட்மோஸ்ட் போனால் ஜூலை 15-20 தான். ஆனா இவங்க ஆரம்பிக்கிறதே பாத்தீங்கன்னாக்கா செப்டம்பர் அக்டோபர் வரைக்கும் எடுத்துட்டு போயிருவாங்க. ஸோ அப்படியே ஒரு 6 மாசம் தள்ளி போயிட்டு அவங்க பிள்ளைகள் வந்து முடிக்கிறதே இன்பிட்வீன் ஆஃப் த இயர் முடிக்கிறதுனால பிஎஸ்சி பிஎட் அவங்களுக்கு வந்து என்ன பண்றது நெக்ஸ்ட் இல்லாம ஒரு 6 மாசம் அவங்களுக்கு வந்து ஒரு கேப் வருது. இதே வந்து இப்ப பாத்தீங்கன்னா பிஎஸ்சி பிஎட் இன்டிகிரேட்டட் நான் சொன்னேன். நான் நிறைய காலேஜஸ் இன்னும் அதை வந்து எடுத்துக்கல. நான் இதுக்கு ஒரு 600 காலேஜ் இருந்தீங்கன்னாக்கா அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30 காலேஜ் இருக்கு. இல்லை வேற இப்போ என்சிஆர்டி நியூ ரெகுலேஷன் கொண்டு வந்துட்டு நாங்கள் ஐடெக் போகணும்னு சொல்லிட்டாங்க, நியூ ரெகுலேஷனுக்கு போகணும்னு சொன்னாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு 6 காலேஜஸ் தான் இப்போ நாங்கள் அப்ரூவலே வாங்கியிருக்காங்க தமிழ்நாட்டில்.
அதுக்கான ஒரு இனிமே வந்து நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அதுக்கான ஒரு அதோட வழிகாட்டுதலே அவங்களுக்கு இன்னும் கொடுக்கவே இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு எங்களுடைய கஷ்டம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம யூனிவர்சிட்டிலேயே அதுக்கான ப்ராப்பர் வழிகாட்டுதல் இல்லை. அவங்களுக்கு வந்து வருஷத்துல 2 எக்ஸாம் தான் நடத்தணும்னு சொல்லிட்டாங்க ரொம்ப ஈஸியா. ஆனா இந்த பிள்ளைகளுக்கு வந்து நாட்களே மாறுது. அவங்களுக்கு 100 நாட்கள்னாக்கே உங்களுக்கு 125 நாட்கள் கொஞ்சம் தள்ளி போறதுனால என்ன ஆகுதுனாக்க நாங்க ஒன்னாதான் எக்ஸாம்ஸ் நடத்துவோம் அப்படின்றதுனால இந்த பிள்ளைகளுக்கு இன்னும் 3 மாசம் தள்ளி போகுது. கோர்ஸ் 120 நாள்ல முடிஞ்சாலும் ஒரு அடுத்த 2 மாசம் அவங்க வந்து அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு வெயிட் பண்றாங்க. அந்த 2 மாசம் எக்ஸாம் எழுதுறதுக்கும் ரிசல்ட் வரத்துக்கு ஒரு அடுத்த 1 மாதமும் அப்புறம் டிகிரி வரத்துக்கு தள்ளி போய் அவங்களும் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயரே வேஸ்ட் பண்றாங்க. இந்த 5 வருட கல்லூரியை கொண்டு வந்ததோட ரீசன் என்னன்னாக்க டைரக்டா அவங்க வந்து 2 டிகிரி வாங்கிட்டு பிஎஸ்சி பிஎடி வாங்கிட்டு ஹையர் எஜுகேஷன் எம்எஸ்சி படிக்கலாம், எம்எஸ்சி முடிச்சுட்டு எம்எட் படிக்கலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து நல்ல எண்ணத்துல கொண்டு வந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த டீச்சர்ஸ் மேம் சொன்னது டீச்சர்ஸ் இருக்கு வந்து இது இல்லாததுக்கு காரணமே என்னன்னாக்கா +2 முடிச்சுட்டு 2 டிகிரி வாங்கும்போது நான் எதுக்கு ஒரு 2 வருஷம் வெறும் டீச்சர் ட்ரைனிங்க்கு போகணுன்ற மென்டாலிட்டி வந்துருச்சு. ஸோ இது ஒரு நல்ல இதுன்னு நினைச்சு வரும்போது அதுக்கு ஒரு சின்ன வழிகாட்டுதல் இல்லாததுனால பிள்ளைகளுக்கு வந்து அது போய் சேராதோடைய ரீசன் இதுதான். பெற்றோர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா அதுக்கு நிஜமாவே ரெகக்னிஷன் இல்லையா, இவங்கெல்லாம் ஒரு தனியார் கல்லூரிகள்லாம் வந்து சும்மா இவங்களே ஒரு அப்ரூவலே இல்லாம நடத்திட்டு இருக்காங்களேன்னு ஒரு பயம் வருது. இந்த இதுல நிஜமாக சொல்றேன், பிஎஸ்சி பிஎட் இதுல பாத்தீங்கன்னாக்க அது ரொம்ப பேத்தட்டிக்கான இஷ்யூ. எங்க காலேஜ்ல வந்து 8 இது போயிருக்கு, 7 பேட்சுக்கு வந்து டிகிரி வந்து கொடுக்கவே இல்லை. போன வருஷம் இருக்கு ரொம்ப சண்டை போட்டுதான் ஃபர்ஸ்ட் 3 வருஷத்துக்கான டிகிரியை நாங்க வாங்கணும். அதுக்காக நாங்க ரொம்ப பாடுபட்டு இருக்கோம். நான் இன்னும் ஒன்று சொல்ல போனா தப்பா எடுத்துக்காதீங்க, நான் ஒரு என்ன சொல்ல போனா எங்க சேர்மன் ஒரு லாயரு, நான் நல்லா ஃபைட் பண்ணுவேன்றதுனால தான் என்ன உள்ளே கொண்டு வந்தாரு இதுக்குள்ள பிஎட் எஜுகேஷன் காலேஜ் நீங்க எடுத்து பாருங்கம்மா அப்படின்னு. ஸோ ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் டிகிரியே வந்து ஃபர்ஸ்ட் 3 பேட்ச் தான் இன்னும் வாங்கியிருக்கோம். இன்னும் அடுத்த 3 பேட்ச்க்கு இனிமேல் தான் அடுத்த காம்பினேஷன்ல தான் வாங்க முடியும். எக்ஸாம்ஸும் டிலே ஆகுது. இது வந்து நான் பிஎஸ்சி பிஎடுக்கு மட்டும் சொல்ல, பிஎடுக்குமே சரி பிஎஸ்சி பிஎடுக்கு தான் இப்பதான் ஆரம்பிச்சோம், அதுக்கான ப்ராப்பர் ரெகுலேஷன் இல்லைன்னா. ஆனா பிஎடுக்கு வருடக்கணக்கில் செஞ்சுரி கணக்கா இருக்கிறாங்க. 100 வருடன்றாரு, 160 வருடன்றாரு. இன்னுமே என்ன பரீட்சை டிலே தான் ஆகுது. அதே மாதிரி 2வது விஷயம் நான் சொல்லணும்னாக்க டீச்சிங் ப்ராக்டிஸ் வருது. இது ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் யாராவது இருந்தீங்கன்னாக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். பிள்ளைகளை நாங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸ்க்கு அனுப்புறோம் நாங்கள். ஆனா அந்த டீச்சிங் ப்ராக்டிஸ் போற பிள்ளைகளுக்கு வந்து அதற்கான எந்த நோக்கத்துக்கு போறாங்களோ அது நடக்கிறதுல ஐயாத்திலேயுமே நம்ம இருக்கணும். ஐயாவே சொன்னாங்க ஒரு அவங்க என்ன பண்றாங்க, எனக்கு அவங்களுக்கு அதிகமான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் இருக்கிறதுனால இந்த பிள்ளைகள் போற இந்த 90 நாட்களையுமே ஓகே நம்ம ஒரு நல்ல அசிஸ்டன்ட் கிடைச்சிட்டாங்கப்பா, நம்ம அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் எல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துடலாம், நம்ம இன்னைக்கு லீவ் போடுறோமா, அம்மா நீ ஆல்டர்னேட்டிவ் கிளாஸஸ் பார்த்துக்கோ, எங்களுக்கு அந்த கலெக்டரேட் மீட்டிங் இருக்கும், எங்களுக்கு நாங்கள் போய் அதை அட்டென்ட் பண்ணுவோம், நீ கிளாஸ் பார்த்துக்கோ, அவ்வளவுதான். மென்டார்னு கண்டிப்பா ஒருத்தவங்க அப்ளை போடுறாங்க. அது முதல் நாளே கொடுக்கறதே இல்லை அந்த மென்டார். எப்ப இவங்க கையெழுத்து வாங்கணும் இல்லையா, அட்டெண்டன்ஸ்லயும் அந்த இதுலயும் கையெழுத்து வாங்கும்போது தான் அந்த பிள்ளைக்கு அப்பதான் தெரியும், ஓ இந்த மேடம் தான் நமக்கு இவ்வளவு நாள் மென்டாரா இருந்தாங்களான்னு அப்பதான் தெரியும். அந்த மென்டாருடைய ரோலுக்கு வந்து அந்த இடத்துல இடமே இல்லாம போயிடுது. ஸோ பிள்ளைகளுக்கு வந்து சரி நாங்க தனியார் கல்லூரி தான், நாங்க ஹையஸ்ட் இருக்கிறோம், நாங்க இது பண்றோம், அட்லீஸ்ட் நாங்க பண்ற தவறுகளை அந்த 90 நாள்ல சரி பண்ணலாம் அப்படின்னாலும் அது அந்த இதுமே அடிபட்டு போயிடுது இல்லைங்களா. தனியார் மயமாக்கலோட விளைவு இல்லையாது. ஏன்னா நீங்க இந்த ட்ரைனிங் சொன்னாங்கல்ல, இந்த ட்ரைனிங்க பாருங்க, அரசு பள்ளிக்கு வந்தா 90 நாள் வந்தே ஆகும். இதையே கரசல் பண்றவங்க